1980, 90களில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க எஜுகேஷனுக்கு, கல்விக்கு. கல்வி படிக்கணும் படிக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். மாதிரி வியர்டாக ஞாபகம் இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம், படித்தவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குரூப் இருக்கும். ஏன்னா படிக்க வைக்கிறாங்க, ஆனால் அதுக்கான கல்விக்கான காலமா, படிச்சுட்டா வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது. கல்வியை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி படித்தவனுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறது அப்போல்லாம் கிடையாது. அவன் ஒரு குமாஸ்தா வேலைக்கு போவான், 1000 2000க்கு போவான். நிறைய பேர் வந்துட்டு மாறி போயிடுவாங்க. ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம், நானே பார்த்துருக்குறேன். எப்படின்னா ஒரு 80, 90களில் கூட அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் 2000க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வருது, அதுதான் கம்ப்யூட்டர் ஐடின்னு ஒரு இண்டஸ்ட்ரி வருது. அது வந்து இன்டர்நெட்டு அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து உலகத்தை ஆக்கிரமிக்குது. அப்போ வந்து அந்த கல்வி படிச்சுதான் பார்த்தீங்களா, அவன் வந்து திடீர்னு சில பேர் மைக்ரேட் ஆகிடுறான், சில பேர் மைக்ரேட் ஆகலை. ஸோ 2 பார்த்து நான் பார்க்குறேன். 2000க்கு அப்புறம் ஒரு மில்லேனியம் இயர் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படித்தவர்களுக்கான மிகப்பெரிய காலம் ஆயிடுது. எப்படின்னா, சாதாரண கம்ப்யூட்டரை பற்றி படித்தவன் எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, பட் அவன் வந்து ஒரு டிகிரி வச்சுக்குவான். ஒரு சிஏ படிச்சிருக்கான், ஒரு ஐசிடபிள்யூ படிச்சிருக்கான்னா கூட கம்ப்யூட்டருக்கு வர முடியும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது, பிஎஸ்சி படிக்கணும், பிஇ படிக்கணும் கிடையாது. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னா அமெரிக்காவுக்கு போகலாம். ஒரு மிடில் கிளாஸில் வந்து அப்பர் மிடில் கிளாஸை மாறலாம். கையில் வந்து 20,000 30,000 தான் பேச ஆரம்பித்தாங்க. எனக்கெல்லாம் நான் எங்கள் அப்பாலாம் வந்துட்டு ஒரு 20,000 சம்பளம் அப்படிங்கிறதுலாம் பெருசாக பார்த்தாரு. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 2 ட்ராக்காக புரியுது. அந்த 80, 90களை படித்தவங்க சில பேர் வந்துட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு கல்விக்கான காலமாக இல்லாமல் அப்படியே போயிட்டாங்க. வாழ்க்கையே திசை மாறிடுச்சு. ஆனால் அப்போ படித்து வச்சுருந்தோம் இல்லையா, பைப் லைனில் வச்சுருந்தாங்க சில பேர். அவங்க கம்ப்யூட்டர் படித்து கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த 2000க்கு அப்புறம் மிக அழகாக வந்துட்டாங்க. இது வந்து ஒரு ஒரு செக்மெண்ட். கல்விக்கான காலம் அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட்லாம் எவால்வ் ஆன பிறகு மிக பயங்கரமாகிடுச்சு. எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியுமே வந்து ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2000 இல்லையா, 2020லேருந்து நான் இன்னொரு டைமென்ஷன் பார்க்குறேன். அதாவது கொரோனா வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது. வீட்டில் நம்ம என்ன செய்யணும், ஐடியில் படிச்சிருந்தாலும் சில வேலை கிடைக்க மாட்டேங்குது, சில ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, வீட்டில் சில பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஆர்ட் மேலே நிறைய தாட்ஸ் இருக்கும். எப்படின்னா பாடுற ஸ்கில்லு, அப்புறம் வந்து நடிக்கிற ஸ்கில்லு, அப்புறம் டான்ஸ் ஆடுற ஸ்கில்லு, இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து மீடியா வந்து எப்படி கைக்குள்ள வந்தது, அந்த 2020க்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஐடி வந்து ஒரு படித்தவனுக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டுச்சோ, கல்விக்கான காலமாச்சோ, அதே மாதிரி கலைஞர்களுக்கு 2020 பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கான காலம். இன்னைக்கு இருக்கிற என்ன சோஷியல் மீடியானாலும் நீங்கள் சொல்லுங்கள், எப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, என்னென்னமோ சின்ன பசங்க நிறைய சொல்கிறாங்க, நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதில் பூரா அவங்க திறமையை காட்டுறாங்க இண்டிவிஜுவலாக. ப்ளஸ் அந்த நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா அதற்கான ஊதியங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறுது. நான் நேற்று ஒரு மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர்லாம் இப்போ வராங்கல்ல, இப்போ ஜென்சி சொல்கிறோம், இப்போ வர்ற ஃப்ரெஷர்ஸ்லாம் அவங்க வந்துட்டு ஒரு வேலை கிடச்சிருச்சு, படித்ததுக்கு வந்து கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை கிடைக்குது, ஆனால் அது கொஞ்சம் தூரமாக இருக்குது, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி டைமிங்லாம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு, இல்லை நான் வந்து ஒரு யூடியூபர், எனக்கு ஆல்ரெடி யூடியூப்பில் நான் வந்துட்டு ₹1,00,000 சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு ஒரு 20,000 போய் இதை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சாய்ஸ் இப்போ இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அந்த 20,000 மிகப்பெரிய சம்பளம் ஒரு காலத்தில் 2000ல். அதுதான் வந்து கல்விக்கான காலமாக இருக்குது. அந்த கல்வியை தாண்டி கலை வந்து டாமினன்ட் பண்ணி இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கலையை வந்து, நம்ம ஆர்ட்டை வந்து மிக அழகாக ரெப்ரசன்ட் பண்ணி இந்த கல்விக்கான கிடைச்ச ஒரு ஜாப் 20,000 30,000 தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஆர்ட் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு காலம் 20 வருடத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக மாறுது. எல்லாருக்குமே வாய்ப்பு. இப்போ வந்து எப்படின்னா, வேலை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியலன்னு சொல்ல முடியாது. நீ வந்து உன் திறமை தான் உன்ட்ட இல்லை. இப்போ சம்பாதிக்கிறதுக்கான எல்லா பிளாட்ஃபார்மும் இங்கே இருக்குது. உனக்கு சம்பாதிக்கிறதுக்கான திறமை ப்ளஸ் பொறுமை, இது 2 தான் வேணும். திறமையும் பொறுமையும் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலம், கல்விக்கான காலம், மீடியாவுக்கான காலம், ஆர்ட்டுக்கான காலம், எல்லாமே இருக்குது. இந்த 2020க்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே அச்சீவபிள், எல்லாமே பாசிபிள். ஆனால் யாருக்குன்னா திறமையானவனுக்கும் பொறுமையானவனுக்கும் தான். இதை நான் நேராக பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க.